ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க டாபிக் வந்து ஹேஷிங். இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் உருவாக்குவீங்க, லைக் ஜிமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த குக்கோ உருவாக்கும் போது உங்கள் பாஸ்வேர்டை அப்படியே அவங்க டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க வந்து யூசர் ப்ரைவசி பார்ப்பாங்க. இப்போ அவங்க பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் 1 2 3 இருக்குது, ஓகேவா? அந்த பாஸ்வேர்டு அவங்க ஹேஷிங்காக மாறி தான் அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். அந்த ஹேஷிங் எப்படி நடக்குமா? அந்த ஹேஷிங் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்து இருக்கும். ஃபிக்ஸ்டு லென்த்தில் அந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும், ஓகேவா? இது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்தாக இருக்கும். இது ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருக்கும். மேத்தமெட்டிக் கால்குலேஷன் அது இது முக்கியமான ஒன்று. இது வந்து ஒன்வேனா இப்போ அந்த ஹேஷிங்கம் அந்த வேர்டு வந்து ஹேஷிங்கம் மாறிட்டுனா அது திருப்பி எடுக்க முடியாது, திருப்பி டீக்ரிப்ட் பண்ண முடியாது, ஓகே? டீகாஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஹேஷிங் பண்ணிட்டோன்னா அந்த ஹேஷிங் நம்பரை அந்த ஹேஷிங் இந்த லெட்டரை வச்சு தான் நம்ம வந்து எதுனாலும் கண்டுபிடிக்கணும். அது வந்து திருப்பி எடுக்க முடியாது, ஒன்வே சொல்லுவாங்க. இது ஃபிக்ஸ்டு லென்த்து, ஒரு லென்த்தில் அந்த லென்த்து மட்டும் தான் இப்போ இருக்கும். அந்த லென்த்து வந்து அந்த ஹேஷிங் அல்காரிதத்துக்கு மாறாது, ஓகேவா? அடுத்து வந்து இது அவலான் எஃபர்ட் சொல்லுவாங்க. அவலான் எஃபர்ட்னா இப்போ ஒரு சிங்கிள் இப்போ ஹலோன்னு போட்டிருக்கேன், ஓ எடுத்துட்டுனா அந்த அந்த ஹேஷிங் லெட்டரே கொஞ்சம் மாறிடும், ஹேஷிங் ஸ்ட்ரக்சரு அந்த ஒரு மாறிடும். இன்னொன்று இது சேம் லெட்டர் அண்ட் சேம் இன்புட்டுக்கு சேம் ஹேஷ் தான் உருவாக்கும். சேம் இன்புட்டுக்கு சேம் ஹேஷ் உருவாக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்டு வந்து கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டேட்டா சிஸ்டம் அண்டு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து யூசர் ப்ரைவசி, யூசர் பாஸ்வேர்டு, யூசர் டீட்டெயில் ப்ரைவசி இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதில் வந்து பாப்புலர் அல்காரிதம் வைப்பாங்க. பாப்புலர் அல்காரிதம் வந்து MD5 வந்து, அடுத்து வந்து SKH1, SKH2 அண்ட் SKH3. இதில் வெறும் பாப்புலர் யூஸ் பண்ணுறது SKH2 தான் யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்.